ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து பாட்டம் ஃபுல்லாக ரேக் ஷீட்டு மொத்தம் போயிடுச்சு. அதை எப்படி நம்ம நீட்டாக ரெடி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வேர்ல்ட் ஃபுல்லாக மாஸ்டர் மைண்ட் ஃப்ரிட்ஜ் இது 230 லிட்டர். இது கீழே அந்த பிளாஸ்டிக் பாட்டமுக்கும் அந்த ரேக்கும் வரும். நடுவில் வந்து தெர்மோகோல் பீஸ் இருக்கும். மொத்தம் A to Z வந்து உள்ளே போயிடுச்சு. ஒரு விரல் வந்து நல்லா ஃப்ரீயாக உள்ளே போகிற அளவுக்கு வந்து கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணணுன்னா மெட்டல் பேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக உட்காரணும் அப்படின்னா ஒரு 4-5 கோட்டிங் அடித்தா வந்து உட்காரும். ஆனால் நிறையா பேஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே அந்த இருக்கிற அவங்க ஏதோ டேப்பு கீப்பெல்லாம் போட்டிருக்காங்க, மொத்தம் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தட்டிட்டு ரேக்கு அந்த துரு பிடிச்சது எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்து பீஸ் வைக்கிறோம். அந்த கேப்பு ஃபில் பண்ணுற மாதிரி துருவெல்லாம் தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லென்த்து வந்து கரெக்டாக வந்து ஒரு அளவு வந்துடும். இவ்வளோ கேப் நம்ம ஃபில் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. உள்ளே வைக்கிறதுக்காக நம்ம இந்த தெர்மாக்கோல் பீஸ் வரும்ல, அதை ஆக்சுவலாக வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த தெர்மாக்கோல் தான். அந்த தெர்மாக்கோல் பீஸை வந்து நம்ம உள்ளே வந்து அந்த கேப் வந்து நீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரேக் ஷீட்டுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து பேஸ்ட் வந்து கொஞ்சோண்டு வச்சா கூட ஃபினிஷிங் நல்லா வந்துடும். தெர்மாக்கோல் பீஸு இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வர்ற பஃப் சொல்லுவாங்க. அந்த பீஸ் வந்து நம்ம உள்ளே வந்து ஃபில் பண்ணுறோம். அப்படியே கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழேக்கு அந்த ரேக்கு ஈக்குவலாக வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஈக்குவல் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஜஸ்ட்டு மேலே வந்து ஒரு எம்எம் அந்த லெவலுக்கு மட்டும் நம்ம பேஸ்ட் வைக்கிற மாதிரி வரும். கம்மியாக பேஸ்ட்டாகவும் ஃபினிஷிங் நல்லா வரும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ரஃப் பண்ணுற ஒர்க்கு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பஃப் வச்சாச்சு. மேலேருந்து நம்ம ஈக்குவலாக வர்ற மாதிரி, அதாவது ரேக்கை விட வெளியில் வரவே கூடாது பஃப்பு. அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம சுரண்டி நீட்டாக எடுத்துடுறோம். அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் அந்த சின்ன சின்ன கேப்புக்கு மட்டும் நம்ம பேஸ்ட்டு ஃபில் பண்ணி ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸ்ட்டு வைக்கிறோம். மெட்டல் பேஸ்ட்டு க்ரீன் கலர் பேஸ்ட் வரும். அது கூட வந்து ஃபில்லர் வந்து சின்னதாக ஒயிட் டியூப் மாதிரி வரும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாக வர மாதிரி இருக்கும். பேஸ்ட்டு வந்து 3 கோட்டிங் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக ஒரு கோட்டிங்கு, அதை வந்து சுரண்டிட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னொரு கோட்டிங் வைக்கணும். அது வந்து பெரிய குழி ஏதாவது இருந்ததுன்னா ஃபில் பண்ணி நீட்டாகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்மூத்தாக ஒரு கோட்டிங் மேலே மட்டும் லைட்டாக வந்து வைக்கிற மாதிரி இருக்கும், ஃபினிஷிங் கோட்டிங் அது. அப்படி வச்சா தான் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய குழியெல்லாம் தெரியாது, நீட்டாக ஈக்குவலாக ஸ்மூத்தாக வரும்.
இது ஃபஸ்ட்டு கோட்டிங் நீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் லைட்டாக வந்து தண்ணியில் நனைச்சி நம்ம வந்து ரஃப் பண்ணுறோம். ரஃப் பண்ணால் அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன குழி வந்து லைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கோட்டிங் வந்து ஸ்மூத்தாக வச்சுட்டோன்னா ஈக்குவலாகி ஓரளவுக்கு 220 பேப்பர் போட்டோன்னா நமக்கு ஸ்மூத்தாக ஆகிடுச்சு, எது சின்ன சின்ன குழி தெரியல அப்படின்னா 2 கோட்டிங்கில் ஓகே. இல்லை அப்படின்னா 3வது கோட்டிங் கூட கண்டிப்பாக வச்சு ரஃப் பண்ணணும். சர்ஃபேஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற சில்வர் கலர் இது. ஆல்ரெடி இது வந்து டைட்டானியம் கிரே சொல்லுவாங்க. அந்த கிரேக்கு வந்து சில்வர் வந்து தனியாக நமக்கு தெரிஞ்சால் கூட மேலே வந்து ஃப்ளவர் ஸ்டிக்கர் ஒட்டிடுறோம். அது வந்து கவர் ஆகிற மாதிரி. அப்போ என்ன ஆகுனா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா தனியாக ஏதோ ஸ்ப்ரே பண்ண மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப குழி இருந்து அவ்வளோ பெரிய குழி தெரிகிறதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு. இது ஏதோ கொஞ்சம் லைட்டாக துருப்பிடிச்சிருக்கு, அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தெரியும். ஸ்ப்ரே எல்லாம் ஃபுல்லாக அடித்து முடித்த உடனே நீட்டாக வந்து மேலே ஏதாவது தனியாக எக்ஸ்ட்ரா பட்டிருந்து அப்படின்னா ஒரு நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 நிமிஷம் அரை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து ஒரு நல்ல ஆறுன துணியை வச்சு தொடச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறோம். ஸ்டிக்கர் ஒட்டினோன்னா நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா தெரியும். ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டினோன்னா நமக்கு ஃப்ரிட்ஜு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதாவது அந்தளவுக்கு குழியோட அசிங்கமாக இல்லாமல் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை.